நந்தி, இவனை கார்த்திகை உலகத்தில் விட்டு வா. பாதுகாப்பாக அங்குதானே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இவன் அங்கேயே இருந்து கொள்ளட்டும். கவலை கொள்ளாதே பார்வதி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மார்க்கம் உண்டு. ஆனால் அப்பயணம் எப்பொழுது துவங்கும்? அப்பயணத்தின் விதமானது ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும் பார்வதி. ஒருவர் தவறிழைக்கலாம். அதன் மூலம் நன்மையை அறிய வேண்டும். ஆம் மகாதேவா. ஆனால் தவறை திருத்திக் கொள்ள அதிக காலம் எடுத்துக்கொண்டு விட்டால் அதுவே குற்றமாகிவிடும். தவறான வழியில் செல்லும் புதல்வனை சரியான வழியில் கொண்டு செல்வதே தாயின் மிகப்பெரிய கடமையாகும். கார்த்திகேயன் நிச்சயமாக அவனது எல்லையை தெரிந்து கொள்ள வேண்டும். தந்தையிடம் எங்கனம் உரையாட வேண்டும் என்பதை அறிய வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு தாங்களே மிகவும் உயர்ந்தவர். என் புதல்வனை விட இப்பிரபஞ்சத்தில் நீதான் எனக்கு மிகவும் உயர்ந்தவள் கௌரி. நீயே என் சக்தியாவாய். எனவேதான் நீ கவலை கொண்டால் நானும் கவலை. நீ உதிர்க்கும் வார்த்தையில் அன்பும் பாசமும் உள்ளது. ஆனால் உன் விழிகளில் உனது புதல்வனை எண்ணி நீ மிகுந்த சோகம் கொண்டிருக்கிறாய். எத்தனை ஆண்டுகளாக உன் புதல்வனுக்காக நீ காத்திருந்தாய். அவன் தாயின் மீது பாசத்தை பொழிவதற்கு மாறாக கேள்வி கனைகளை பொழிந்தால் ஒரு தாயின் ஹிருதயமானது. எனக்கு ஒன்றை குறித்துதான் கவலை மகாதேவா. கார்த்திகேயன் தான் பிறந்த நோக்கத்தை, தன் கர்மாவையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அப்படி என்றால் கார்த்திகேயனுக்கு நாம் அவன் சக்தியை உணர்த்தியாக வேண்டும். அவனுள் புதைந்திருக்கும் மாவீரனை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் பார்வதி. தாரகாசுரன் என்னும் அரக்கனை அழிக்க நாம் அவனை ஆயத்தம் செய்ய வேண்டும். கார்த்திகேயனை மீண்டும் அழைக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு தாய்தான் இந்த பிரபஞ்சத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாள் மகாதேவா. வழி தவறிய தன் குழந்தைக்கு சரியான வழியை காட்ட ஒரு தாயால் மட்டுமே இயலும். எனவேதான் தாயின் ஸ்தானமானது மகாதேவரின் ஸ்தானத்தை விட உயர்ந்தது. தகவல் வந்துவிட்டது மகாதேவா. தாரகாசுரன் தன்னுடைய மொத்த படையையும் அழைத்துக் கொண்டு யுத்தத்திற்கு வந்திருக்கிறான். ஆனால் கார்த்திகேயனோ இன்னும் யுத்தத்திற்கு தயாராகவில்லை. தாங்களும் மாவீரன் தான் இந்திரா. தங்களால் தாரகாசுரனையோ சும்பன் நிசும்பனையோ அழிக்க முடியாது. ஆனால் பதில் தாக்குதல் அளிக்க வேண்டியது மன்னனின் கடமையாகும். அதனால் யுத்தத்திற்கு தயாராகுங்கள் இந்திரா. நான் யுத்தத்திற்கு தயாராகிவிட்டேன் நாராயணா. ஆனால் யுத்தத்தின் முடிவு தோல்வி என்பது தெரிந்த பிறகும் ஒரு மாவீரன் கூட போர்க்கலையில் பின்தங்கி விடுகிறான். கார்த்திகேயன் இல்லாத நிலையில் தாரகாசுரனை எதிர்கொள்ளப் போவது யார்? தாரகாசுரனை அழிக்க பிறந்தவன் எவனோ அவன்தான்.
ஆனால் தாயே, கார்த்திகேயன் இந்த யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகாதேவருடைய புதல்வரின் விருப்பத்திற்கு எதிராக எங்களால் என்ன செய்ய இயலும்? அவன் மகாதேவரின் புதல்வன் என்றால் நீங்களோ தேவேந்திரன் ஆவீர்கள். மகாதேவரின் புத்திரன் என்ற முறையில் தங்களுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தாங்கள் தங்களுடைய உரிமையை பயன்படுத்துங்கள். கார்த்திகேயன் அவனது கடமையை செய்தே ஆக வேண்டும். தங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படாவிட்டால் தேவர்களின் தலைவர் என்ற முறையில் முடிவெடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இங்கனம் நீ இங்க வந்திருக்க கூடாது கார்த்திகேயா. வேறு என்ன செய்வது தாயே? எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று என் முன்பாக ஒரு குடும்பம், என் பிறப்பின் பயன். யுத்தம் வந்தால் என்ன செய்வது? நான் யுத்தம் புரியவும் விரும்பவில்லை, தங்களை விட்டு பிரிந்து செல்லவும் எனக்கு விருப்பமில்லை. நான் மகிழ்ச்சியுடன் என்னுடைய முழு வாழ்க்கையையும் தங்களுடனேயே இருக்க விரும்புகிறேன் தாயே. குமரா, தாங்கள் என்னுடன் வந்தாக வேண்டும். எங்கு தேவேந்திரரே? தாரகாசுரன் யுத்தத்திற்கு தயாராகிவிட்டான். தேவர்களுக்கு உதவி புரிவதற்காக தாங்கள் வர வேண்டும். முன்பே என்னுடைய முடிவை தெளிவாக கைலாயத்திலேயே கூறிவிட்டேனே. எனக்கு யுத்தம் புரிய விருப்பமே இல்லை. மகாதேவரின் புதல்வன் கைலாயத்தில் தன் முடிவை தெரிவித்தார். தேவர்களின் தலைவர் என்ற முறையில் நான் ஒரு கட்டளை இடுகிறேன். மகாதேவரின் புதல்வன் என்ற முறையில் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தாங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள். தாங்கள் இந்த யுத்தத்திற்கு என்னுடன் வந்தாக வேண்டும். எனக்கு கட்டளையிட தேவேந்திரருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட நான் இன்றுதான் கேள்விப்படுகிறேன். என் தாய்மார்கள் என்னை சுதந்திரமாக வளர்த்திருக்கிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தேவேந்திரரே. தங்களுடைய முடிவை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு குமரா. இந்த மறுப்பின் விளைவு விபரீதமாக இருக்கக்கூடும். உன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நீ அறிந்திருக்கவில்லை என்றால் நீ உயிரோடு இருப்பதற்கான தேவையே இங்கில்லை. நீ இறந்து போவதனால் எங்களுடைய பொய்யான நம்பிக்கையாவது இறக்கக்கூடும். இத்தனை ஆண்டுகளாக அந்த பொய்யான நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இனி அந்த தாரகாசுரனுடன் நாம் தான் போராட வேண்டும் என்ற எண்ணத்தையாவது நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம். உனது அழிவை நீ எதிர்கொள்ள தயாராகிக் கொள் குமரா. தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? மகாதேவரின் புதல்வனையே தாக்கப் போகிறீர்களா? ஒருவன் எங்கள் அழிவிற்கு தான் துணையாக இருக்கிறான் என்றால் அவனை தாக்குவதால் எந்தவித தவறும் நிகழ்ந்து விடாது குமரா. அன்னை பார்வதி தேவிதான் எனக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளார். நீ யுத்தத்திற்கு தயாராகி வரவில்லை என்றால் தேவேந்திரன் என்கின்ற முறையில் எனது முடிவை நானே எடுத்துக்கொள்வேன். தேவர்களே, உங்களுக்கு திறமை இருந்தால் எங்களோடு யுத்தம் புரிந்து எங்களை தோற்கடியுங்கள். இல்லையெனில் என் பாதங்களில் சரணடைந்து விடுங்கள். அசுரர்களுடன் யுத்தம் புரிவதற்கு தயங்குகிறாயா குமரா? அப்படி என்றால் என்னுடன் நீ யுத்தம் செய்ய வேண்டும். தங்களுடன் யுத்தம் புரிவதற்கும் நான் தயங்க மாட்டேன் தேவேந்திரரே. இரண்டில் ஒன்று தெரியாமல் நான் இங்கிருந்து செல்ல போவதில்லை குமரா. ஆகட்டும், தாங்கள் வென்றீர்கள், நான் தோற்றுவிட்டேன். இப்பொழுது மகிழ்ச்சிதானே? எச்சரிக்கிறேன் கார்த்திகேயா. தயவு செய்து தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யுத்தம் புரிவதில் எனக்கு விருப்பமில்லை. நான் இங்கு எனது தாய்மார்களுடன் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீ எவருக்காக உன் பிறப்பின் நோக்கத்திலிருந்து விலகிச் செல்கிறாயோ அவர்களையே நான் அழித்து விடுகிறேன்.
இனி தங்களோடு பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். ஒரு புதல்வனின் முன்பு தன்னுடைய தாயை தாக்குவது மரணத்தை அழைப்பதற்கு சமமாகும். இந்த குற்றத்திற்கான தண்டனையை நான் நிச்சயம் வழங்குவேன். இப்பொழுதே இங்கேயே. நிறுத்து கார்த்திகேயா. இன்று இந்திரனை தங்களால் கூட காக்க இயலாது பார்வதி தேவி. ஆனால் நீதான் யுத்தம் புரியவே விரும்பவில்லையே. என்னுடைய தாய்மார்களை தாக்கி தேவேந்திரனை என்னை யுத்தம் புரிய செய்தார். தேவேந்திரன் தன்னுடைய கடமையைத்தான் ஆற்றினார் கார்த்திகேயா. ஆனால் என்னுடைய கேள்வி, நீ ஏன் தேவேந்திரனை தாக்கினார்? சற்று சிந்தித்துப் பார். எதற்காக தாக்கினார்? இவர் உன்னுடைய தாய்மார்களின் மீது, உனக்கு பிரியமானவர்கள் மீது, இந்த கார்த்திகை பெண்கள் மீது தாக்குதல் நடத்தினார். இந்த தேவேந்திரனும் உன்னவர்தான் கார்த்திகேயா. இவர்களை அழிக்க தாரகாசுரன் வந்திருக்கிறான். இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் நல்லவர்கள் மீது அசுரர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். உன்னால் இந்திரனுடன் யுத்தம் புரிய முடியும் என்றால் தாரகாசுரனுடன் ஏன் முடியாது? பார்வதி கூறுவது உண்மைதான். நாங்களும் நீயும் ஒன்றாக இருப்பதால் எந்த பயனும் இல்லை. எங்களுக்காக உன்னுடைய பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றினால் மகிழ்வடைவோம். அப்படி நடந்தால்தான் உன்னை வளர்த்த எங்களின் நோக்கம் நிறைவேறும். புரிந்து கொள் குமரா. பார்வதி தேவியார் செய்த தியாகம் அனைத்தும் வீணாகிவிடக்கூடாது. தாயே, 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 தாயே. என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய அறியாமையினால்தான் நான் தங்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை சுயநலவாதி என்று நினைத்து விட்டேன்.
ஆனால் தாங்களோ இந்த பிரபஞ்சத்தின் பரமாத்மா. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. எழுந்திரு மகனே. நீ எனது புதல்வன். ஒரு தாய் தந்தையருக்கு தன் குழந்தை புரியும் எந்த ஒரு தவறையும் மன்னிப்பது மிகவும் எளிதாகும். உன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டதே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. என் சக்தியின் அங்கம் இன்று தன் பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டான். கார்த்திகேயன், தங்களுக்கு வாக்களிக்கின்றேன். என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய முழு சக்தியோடு நான் தாரகாசுரனை அழிப்பேன். இது என்னுடைய வாக்காகும். வாருங்கள் தாயே, நாம் கைலாயத்திற்கு செல்லலாம். தேவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். தேவி லக்ஷ்மி, தாங்களா? பார்வதி, என்னவாயிற்று? அசம்பாவிதம் நடந்துவிட்டது. தாரகாசுரன் கை போரில் ஓங்கிவிட்டது. அவன் யுத்தத்தில் அனைவரையும் தோற்கடித்து விட்டான். காலச்சக்கரம் எந்த திசையில் செல்கிறதே என்று தெரியவில்லை. தாரகாசுரனின் காலன் சக்கரமாக மாறி அவன் தலையை கொய்ய வந்துவிட்டான். தவறு என்னுடையதுதான் தாயே. நான் என்னுடைய கடமையை முன்பே நிறைவேற்றியிருந்தால் இவ்வாறு நடந்திருக்காது. நான் சிவன் பார்வதியின் சக்தி வடிவமாவேன். என்னால் தான் அந்த தாரகாசுரன் அழியப் போகிறான். நிச்சயமாக கார்த்திகேயா. ஆனால் ஆயுதம் தாக்க முடியாத கவசமும் உள்ளது. ஆகையால் ஆயுதமாகுவது மட்டும் முக்கியமல்ல, எதிரியின் பலவீனங்களை அறிந்திருக்க வேண்டும். யுத்த கலையை நன்றாக கற்றுத் தேரும் வரை எதிரியை வீழ்த்த எண்ணக்கூடாது.